விசில் பறக்கவே எந்த பக்கம் திரும்பினாலும் எந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சாலும் அங்க திமுகவும் உதயசூரியன் தான் இருக்கணும். எலெக்ஷன் வந்துச்சு என்று கூட பார்க்காம தமிழ்நாட்டுக்கு எந்த சிறப்பு திட்டத்தையும் பட்ஜெட்ல அறிவிக்க மனமில்லாத உங்களுடைய நடிப்பை தமிழ்நாட்டு மக்கள் நிச்சயமாக நம்ப மாட்டாங்க. தமிழர் விரோதிகளும் தமிழின துரோகிகளும் வைத்திருக்கக்கூடிய கூட்டணிய மக்கள் முன் அம்பலப்படுத்தி அவங்களுக்கு தோல்வியை நாம பரிசாக தந்தாக வேண்டும். தன்னுடைய ஏவல் அமைப்புகளை வச்சு நம்ம மிரட்ட பார்க்கிறாங்க. உங்களுடைய அரட்டல் மிரட்டலுக்கு பயப்படுறாங்க. அடிமையும் இல்ல, கோழையும் இல்ல. மக்கள் மட்டும் இல்லாம பல கட்சிகளும் நம்ம நம்பிக்கை வச்சு நம்ம கூட்டணியில இணைகிறாங்க. திமுக மட்டும் ஜெயிச்சா போதுன்னு நினைக்கல. யாரெல்லாம் பாஜகவின் தமிழ் போது அரசியல் எதிர்க்கிறாங்களோ அவங்க எல்லாரையும் ஒன்றிணைக்கணும். நாம எல்லாரும் ஒன்றிணைந்து வெற்றி பெறணும்னு நினைக்கிறேன். திராவிடம், காந்தியம், மார்க்சியம், அம்பேத்கரியம், சிறுபான்மையினர் நலன், பிற்படுத்தப்பட்ட மக்கள் நலன் எல்லா குறைவு கொண்ட மதச்சார்பற்ற ஜனநாயக சக்தியா இந்தியாவுக்கு எடுத்துக்காட்டா நம்முடைய கூட்டணி இருக்கு. ஒட்டு மொத்தமாக 2026 சட்டமன்ற தேர்தலில் மேற்கு மண்டலத்தில் 39 தொகுதிகளும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கோட்டை, கழக தலைவர் மாண்பு தளபதியுடைய எஃகு கோட்டை என்பதை நிரூபிக்கக்கூடிய வகையில் 2026 வெற்றி கணக்கு மேற்கு மண்டலத்திலிருந்து தொடங்கியது. பாஜகவின் டப்பா இன்ஜின் முன்னாடி தமிழ்நாட்டுடைய சூப்பர் ஃபாஸ்ட் இன்ஜின் ஒருபோதும் தலைகுனியாது. அதனால்தான் இந்த தேர்தல் வெற்றி பெற வேண்டியது தமிழ்நாடு அணியா டெல்லி அணியான்னு சொல்லி நான் பரப்புரை செய்கிறேன். இதுல ஜெயிக்க போறது நம்ம முதலச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி தமிழ்நாடு அணிதான். களத்தில் உழைப்போம், மீண்டும் வெல்வோம், மீண்டும் மீண்டும் வெல்வோம், வெல்வோம், வெல்வோம் ஒன்றாக.